உலகம் முழுக்க சென்றடைந்த சீமான் சொன்ன செய்தி என்கிற தலைப்பில் நாம் இந்த காணொலியை காண இருக்கோம். அதிகபட்சமாக பலரும் இதை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் யாரோ ஒருவன் உணரத்தான் செய்வார்கள் அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடிகிறது. தொடர்ச்சியாக இந்திய அரசியலில் இந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது மிக மோசமானது என பல இடங்களில் எப்பொழுதுமே பதிவு செய்துக்கிட்டுள்ள ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான். இதை எலான் மஸ்க் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்த உடனே அது உலக மக்கள் அனைவரும் அறிந்தது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனிச்சையான வேட்பாளராக அமெரிக்காவில் நிற்கக்கூடிய ஒரு நபர் எங்களுடைய பகுதிகளில் இந்த மின்னணு வாக்கு இயந்திரம் அப்படிங்கிறது பல பிரச்சனைகளும் முறைகேடுகளை சந்திப்பதாக கூறியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா காகிதம் மூலம் அறிந்து கொள்ளுவோம், அதாவது எழுதி அந்த வாக்குச்சீட்டு முறையை நாம் தமிழர் கட்சி என்ன முன்வைக்கிறதோ அதே விஷயத்தை பதிவு செய்யணும். அப்படி நீங்கள் பதிவு செய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் சரியான முறையில் நடக்கிறது என்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் தருவோம் அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தார். அந்த பதிவை குறிப்பிட்டே எலான் மஸ்க் அவர்கள் நாங்களும் அதை தான் முன்மொழிகிறோங்கிற மாதிரி இந்த ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம். மனிதர்களால் ரொம்ப இலகுவாக அதை ஹேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஏஐ மூலயமாகவும் இன்னும் சில சின்ன சின்ன இதுவை கூட ரொம்ப இலகுவாக இந்த மாதிரி செய்ய முடியும். அதனால் இந்த ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது எப்போவுமே சரி கிடையாதுங்கிற மாதிரி தான் பதிவு செய்திருந்தார். சரி, அதற்கான கமெண்ட்லாம் என்ன வந்திருக்கு, உண்மையில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது முதல் எடுத்த உடனே ஒரு கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா, எதுக்கு எங்கள் மோடிஜிக்கு எதிராக நீங்கள் இப்படி ஒன்று பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதன் பிறகு இதை எல்லாருமே குறிப்பிட்டு நிறைய இந்திய சம்பந்தமான விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க. இந்தியாவில் இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. யூபி, பீகார், பெங்கால் அண்ட் மகாராஷ்டிராவில் நீங்கள் பாருங்கள், இவிஎம்லாம் பாசிட்டிவாக மாறி இருக்குது. அதாவது இந்த முறை பார்த்திங்கன்னா எல்லாம் மாற்றமாக வந்திருக்கு அப்படிங்கிறதால இப்படி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு பல பேரும் பார்த்திங்கன்னா எலான் மஸ்க் அவர்களுக்கு எதிராகவும் பேசுகிறாங்க, அதே நேரத்தில் ஆதரவாகவும் பேசுகிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் மக்களை ஏமாற்றக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அரசாங்கம் செய்யக்கூடாது, அதை கைவிடணும். அந்த வகையில் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத இந்த இவிஎம் மிஷினை தடுத்துவிட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு சீமான் அவர்கள் சொல்வது மாதிரி வந்தால்தான் ஒரு தெளிவான அரசாங்கம் நடக்கும். நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆள் இவர் தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கான ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.